இனி அடுத்தபடியாக 14வது திருப்பாசனம். இந்த பாசனத்துல அந்த பெண்மணிகள் எல்லாம் ஆடுகின்ற போது நீராடுகின்ற போது பெருமானுடைய புகழை பாடிக்கொண்டே ஆடுகிறத இன்னொரு குளத்துல சுவாமி காட்டுறார். காதா குளையாட, காதுல உண்டல் அந்த பெண்கள் குளிக்கும் போது ஆடு. காதா குளையாட பைபோன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி சோதித்திரம்பாடி சூழ் கொன்றை தார்பாடி ஆதித்திரம்பாடி அந்த மாமா பாடி வேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்மழைதன் பாதத்திரம்பாடி ஆடேலோ எம்பாவாய் சீட புனலாடி. சீதம்னா குளிர்ச்சி. இந்த தண்ணீர் குளிர்ந்துருக்கலாம் தடாகத்து குளிர்ந்த தண்ணீர். மார்கழி மாசம் குளிர்ந்த தண்ணிலாம் குளிக்கணும் தெரியுது. இனிய பேர் ஆட்கள்லாம் வெளியில குளிச்சுட்டு இருக்காங்க. அதனால சொல்றது தப்பு. சீத புனலாட சிற்றம்பலம் பாடி அழகா சுவாமி சிற்றம்பல பெருமாள் பாடி வேத பொருள் பாடி வேதத்தினை உள்ளுரையாக சிவமாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி அந்த பொருளாகிய சிவமாடி தன்மையெல்லாம் பாடி சோதி திறம்பாடி ஜோதிமயமாக சிவமாடிய புகழை பாடல் சூழ் கொன்றை தார்பாடி எடாபாட்டு கொன்றைவாள் அணிந்திருக்கிறானே அந்த மகிமையை பாடும். ஆதி திறம்பாடி ஆதியாக கடவுளை பரமேஸ்வரன் திருவடியை பரவி பாடிக்கொண்டே குளிக்கிறோம். அந்த மாமா பாடி உலகத்துக்கெல்லாம் முடிவாக இருக்கிறோம் அவன் தான். நம்மையெல்லாம் பிற உயிர்கள் மாறுபட்டு நம்மை தனியாக ஸ்பெஷலா வளர்த்துருக்கிற பத்தி அடியார் மக்களை அந்த பெருமையை பாடணும். வேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்மழைதல் பாதத்திறம்பாடி ஆடேலூர் எம்பாவாகி. குளையாட பைம்பூர் கலநாட காதார் குளையாட பைம்பூர் கலநாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமாடி சோதி திறம்பாடி சூழ் கொண்டை தார்வாடி ஆதி திறம்பாடி அந்த மாமாவாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாத திறம்பாடி ஆடேலோரெம்பாவாய். இனி 15வது பாடல் முக்காசி முக்காக்கான இந்த திருப்பாடலையும் அருமையான பயபக்தியும் பக்குவமுடைய ஒரு ஆன்மா சிவபெருமான் திருவடியில் எப்படி உருகி நிற்கும் என்று காட்டக்கூடிய அழகான படம். இந்த நீராடுகின்ற பெண்கள் எல்லாம் உயர்ந்த பக்குவமுடையவர். ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொரு கால் வாயோவாள் சித்தம் கழிகூற நீரொரு கால் மோபா நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள் பேரறையருக்கு இங்கனே பித்தொருவர் ஆமார் ஆரொருவரின் வண்ணமால் கொள்ளும் வித்தகர்தாள் வாருருவ பூமுலையே வாயார நாம் பாடி ஏருருவ பூங்குழல் வாழ்ந்து ஆடேனோரெம்பாவாய் என்றென்றே நம் பெருமான் பரமேஸ்வரி புகழ் சீரொருகால் வாயோபாள். அவன் சிறப்ப பேசிக்கிட்டே இருப்பான். வாய் ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்காதான் அந்த பெண்மணி. சீரொருகால் வாயோபாள் பேச ஆரம்பிச்சாச்சு. கூட்டமா கூடியாச்சுன்னா உடனே சிறுவான வச்சா பேச்சு. சீரொருகால் வாயோபாள் சித்தம் களி கூற மனசு சந்தோஷமா பேசுவாங்க. நீரொரு காலோபா நெடுந்தாரை கண்பணிப்ப திருநாவுக்கர சுவாமி சரித்திரம் சொன்னா அப்படியே ஆயுடுக வரணும். கைலாயத்தில் இருக்கிறது அப்படியே நீரொரு கால்வோ நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொரு கால் வந்தனையார்
வேற யாரையும் கும்பிட மாட்டான். விண்ணோரை தான் பணியாள் இந்திரனையோ பிரம்மாவையோ மகாவிஷ்ணுவையோ கும்பிடாத தன்மை. பேரறையருக்கு அரையன்னா ராஜா, பேரன்னா சக்கரவர்த்தி, ராஜாதி ராஜன். ராஜாதி ராஜா இவன் தான். பழத்துல போட்டு ராஜாதி ராஜா சபை கிங் ஆஃப் கிங்ஸ் பேரறையின் சிவருமான். பேரறையருக்கு எங்கேனே பித்தொருவராமாறும் ஆரொருவரை பண்ணம் ஆட்கொள்ளும் இத்தகர்தா வாருருவ பொன்மலையே வாயார நாம் பாடி ஏருருவ பூங்குழல் வாழ்ந்து ஆடேனோரம் பாபாய் நம பார்வதி பதையே அரகரமகாதேவா. ஓரொரு காலம் பெருமான் என்னென்றே நம்பெருமான் சீரொரு வாழ்வாயோவாள் சித்தம் படி கூற நீரொரு வாழ்வோவா நெடுந்தாரி கண்பணிப்பார் பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தாழ்படியாள் பேரறையற்கிஞரே பித்தொருவராமாறு ஆருருவறிவு வண்ணம் ஆட்கொள்ளும் இத்தகலம் வாருருவ பூமுலையில் வாயார நாம் பாடி ஓருருவ பூங்குணல்வாய் ஆடேலோரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதே அரகர மகாதேவா. இனி 16வது திருப்பாசம். இந்த பாசுரத்துல கடல்ல இருக்கிற தண்ணீரை சூரிய வெப்பமானது அப்படியே நீராவியாக மாற்றி அது மேலே சென்று மேகமாக மாறி கருமேக மாறி குளிர்ந்த தண்ணீர் பட்ட உடனே மழையாகப்படுகின்ற செய்தி அப்படி அழகா சொல்ல. அப்படி மழை பொழியும் போது எப்படி இருக்கணுமா, அன்னையுடைய உமாதேவியாருடைய பாதங்கள் அந்த பாத சடங்குகள் ஒலிக்கிறது போல மென்மையான ஈடி இருக்கணுமா. அம்மையுடைய இடையிலே கட்டப்பட்ட அந்த மேகலாவரணம் இருக்கிறதை ஒட்டியானம் அது ஒலிப்பது அது எப்படி பிரகாசிக்கிறதோ அது போல மின்னல் மின்ன வேண்டும். அந்த அருமையான அன்னையினுடைய திருவடிகளில் இருக்கிற அந்த அம்மையுடைய திருக்கண்கள் இருக்கிற அந்த புருவம் போல வானவில் போடணும். அம்மையுடைய அருள் போல மழை பொழியணும் என்று மழையும் அன்னையும் இணைத்து பாடுற அருமையான பாடத்தில் சார். உமாதேவியாரையும் மழையிலையும் இணைச்சு பாடுற மேகத்தை முன்னி கடலை சுருக்கி முன்னி கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து எம்மையாள் உடையாள் இட்டிடையில் மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நம் தம்மையாள் உடையாள் தண்ணீர் பிரிவிழா எங்கோவாள் அன்பர்க்கு முன்னே அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியார் மழையேலோ எம்பாவாகி நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. உடையாள் 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 எம்பிராட்டி எம்பிராட்டி அம்பாளை சாமி முன்னி கடலை சுருக்கி கடலை அப்படியே சுருக்கி மேகம் அப்படி மேல போகும். முன்னி கடலை சுருக்கி எழுந்து மேகம் எப்படி இருக்கலாம், உடையாள் என்ன திகழ்ந்து அம்மாவுடைய நிறம் கருநீலம், அந்த மழை பெய்யக்கூடிய அந்த மேகத்தின் இடமும் கருநீலம். எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் இட்டிடை திரும்பி உடையாள் ஆடு எங்க அம்மா எங்க தாய் இருக்கிறாளே என்னுடைய எஜமானியம்மா எம்மை ஆளுடையாள் இட்டிடையும் மின்னி அம்மா இடையில கட்டிருக்கிற அந்த மேகாலாவரணம் இருக்குது அது போல மின்னலாம் மின்னும் படிச்சுன்னு மின்னி அடுத்தவங்க உயிரை குளோஸ் பண்ணிடக்கூடாது. அப்படி மின்ன நமக்கு தேவையில்லை. மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பில் கிளம்பி அம்மாவுடைய பொற்பாக மலர்கள்ல அழகா கட்டியிருக்கிற சலங்கை எப்படி ஓசை இருக்குமோ அது மாதிரி மென்மையான இடியா இருக்கணும். பொன்னம் சிலம்பி கிளம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி அப்படி திருப்புருவம் போல வானவில் பண்ணும் என்ன சிலை குலவி நம் தம்மையாளுடையாள் தன்னில் பிரிவிழா எங்கோமா
அம்மையும் அப்பனும் பிரிவிழாதவர்கள். அந்த உமா மகேஸ்வரன் தண்ணீர் பிரிவிழா எங்கோமான் அன்பர்க்கு அடியார் பெருமக்களுக்கு முன்னே அவள் நமக்கு முன் சுரக்கும் என் அருளே. அடியார் பெருமக்களுக்கு அந்த இரண்டு தாயும் தந்தையும் எப்படி அருள் சுரக்கிறார்களோ அதுபோல மழையே பெய்க என்று 16வது பாசனம். முன்னி கடலை சுருங்கி எழுந்தே உடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் இட்டிழையின் மின்னி பொலிந்து மின்னி பொலிந்து எம் பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நம் தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவிழா எங்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் என்ன அருளே என்ன பொழியாய் மழையேனோ என்பாவாய். முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள் முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி பொலிந்தம் பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பி சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நம் தம்மை ஆளுடையாள் தம்மீர் பிரிவிழா எங்கோமானன்பர்க்கு முன்னியவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே முன்னியவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலொரும்பாவாய். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே பக்கத்துல பாட்டு போகுது கேட்க தெரியும். 20 பக்கம் நிறுவிட்டா அவன் 17 வந்தாச்சு. பரவாயில்ல, நான் போய் தருவாங்க. 17வது பாட்டு வந்தாச்சு. இந்த பாடலும் நம்முடைய பெருமானுடைய புகழையெல்லாம் இனிமையாக பேசுகின்ற மற்றொரு முரசு. செங்கண் அவன்பான் திசை முகன்பார் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோரின்பும் நம்மானதா கருங்குடலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இனங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாலும் தந்தருளோ சேவகனை அங்கன் அரசி அடியோங்களுக்கு ஆரமுறை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புலர் வாங்கி ஆடேலோர் எம்பாவாகி நம பார்வதி பதையே மகாதேவா. 17வது திருப்பாசனம். பரமேஸ்வரனுடைய அற்புதமான அருள் பயத்தை செங்கனுடைய திருமால் அறிய முடியாது, 4 மகன்களுடைய பெருமா அறிய முடியாது. ஆனால் அடியார் பெருமக்களாகி நம் மீது அந்த அருள் நன்கு பதிகிறது. அவருடைய பெருமைக்கு ஈடு இணையில்லை. நம்முடைய இல்லங்கள் சுவாமி காட்சி கொடுக்கிறார். அந்த பெருமாளுடைய திருவடிகளை நாம் வணங்குவோம் என்று இந்த பாசனத்துல அருமையாக அந்த பெண்கள் பாடிக்கொண்டே நீராடுகிறார். செங்கண் அவன்பான் கண், செம்மையான கண். யாருக்கும் கேட்டா மகாவிஷ்ணு தாமரை கண்ணான் பேர். என்னுடைய கண்ணையே எடுத்து சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணார். அதனால அவர் செங்கல் அவன்பான், செங்கல் அவன்பான் அப்படிங்கிறார். செங்கல் அவன்பான், செங்கல் அவன்பான் சொல்லக்கூடாது. கணவன் ஹஸ்பண்ட் ஆயிரும். செங்கன சோபான கணவன் அப்படி அர்த்தம் தெரியும். செங்கன் அவன்பான் விவரம் தெரியாம படிச்சுட்டு கிடக்காங்க. செங்கன் அவன்பால் திசை முகன்பால், செங்கன் அவன்பால் திசை முகன்பால், 4 திசைக்கு 4 முகம். அது பிரமா திசை முகன்பால் தேவர்கள் பால் எங்கும் இயலாததோ அவர்களெல்லாம் கிடைக்காத இன்பம். எங்கும் இயலாததோர் இன்பம் நம் பாலதா கொங்குன் கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி நம்மையெல்லாம் குற்றங்களெல்லாம் நீக்கி ஆட்கொள்கின்ற அந்த பரமேஸ்வரி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்து அருளி செங்கமல பொற்பாதம் தந்து அருளும் சேவகனே. பொற்பாதங்களை நமக்கு தருகின்ற சேவகன் பரமேஸ்வரன்.
செங்கமல பொற்பாதம் தந்தருணும் சேவகனை அங்கண் அரசை அற்புதமான அருள் நிறைந்த கண்களையுடைய அரசன் அங்கண அரசை அடியோங்களுக்கு ஆரமுதை நமக்கெல்லாம் தித்திக்கின்ற தேன் அமுதம் போல இருக்கிறார். அடியோங்களுக்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புணல் வாழ்ந்து அழகா தடாகத்துல அவர் போல பாடிட்டு விழிப்போம். வந்து ஆடேலோ எம்பாவாய் செங்கன் அவன்பால் திசை முகன்பால் தேவர்கள்பால் எங்கும் இல்லாததோர் என்ப நம்பாலதான் பொங்கும் கருங்குழலி நம்பம்மை போராட்டி இங்குறம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாரும் தந்தருளும் சேவகனே அண்ணன் அரசை அடியோ முகாரமுதே நங்கள் வெறுமானை பாடி நலம் திகழ பங்கைய பூங்குழல் வாழ்ந்தாடேலோரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. இனி அடுத்த நான் போட்டு 18 எல்லாம் முன்னேற்றம் பயங்கரமா முன்னேறிஞ்சேன். 18வது திருப்பாசனம். இந்த திருப்பாசனம் திருவண்ணாமலையிலே அருளி செய்யப்பட்டது என்பதற்கு ஒரு அடையாளம் இந்த பாசனத்திலே வருது. அருணாசலேஸ்வருடைய திருக்கோயில்ல நம்முடைய பெருமானம் அவர் சனியில பாடுறார். கிழக்க சூரியன் உதயமாகிறான். உதயமான உடனே வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களாம் ஒவ்வொன்றா மறையுது. சூரியன் வர 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 நட்சத்திரங்களாம் மறையுது. ஒளிமிக்க நட்சத்திரங்கள் எல்லாம் ஒளி இழந்து போற காட்சி அங்க பார்க்கிறார். இதற்குள் இருக்கிறது கைலாயத்துல பெருமான் சன்னதியில அவர் பாத மலர்கள் ஆகிய ஞான பிரகாசத்துல அந்த இந்திரன் முதலிய தேவர்கள் தலையில் அணிந்திருக்கிற அழகான கிரீடங்கள்லாம் ஒளி இழந்து போமா. சுவாமியுடைய பாத மலர்களுக்கு அந்த பிரகாசத்துக்கு முன்னால இவையெல்லாம் இருட்டாயிடுமா. அதுபோல அந்த திருவண்ணாமலையில சூரியன் உதிக்கிறார், நட்சத்திரங்கள் மறைகிறது. அந்த அருமையான காட்சியை கைலாயத்தை கொண்டு போய் நம்ம காட்டுறார் பாருங்க இந்த பாட்டுல. அண்ணாமலையான் அடிக்கமலும் சென்றிரஞ்சும் விண்ணோர் முடியில் அடித்தொகை வீறு அற்றார் போர் கண்ணார் இறைவி கதிர் வந்து கார் கரப்ப தன்னார் ஒளி வழங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அறியாய் பிறங்குரிசே விண்ணாகி மண்ணாகி இத்தனையோ வேறாகி கண்ணார் அமுதமா நின்றான் கடல் வாடி பெண்ணே இப்பூங்குழல் வாழ்ந்து ஆடியேலோ எம்பாவாய். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் விண்ணோர் முடியும் தேவர்கள் முடியல கிரீடத்தில் உள்ள மணிகள் எல்லாம் மணித்தொகை வீறு அற்றார் போல் ஒளி இழந்து போச்சுதான் அந்த கிரீடங்கள். அதுபோல இப்ப இங்க என்ன நடக்குது? கண்ணார் இரவி இரவினா சூரியன் கிழக்கு சூரியன் கதிர் வந்து கார்கரப்ப அருணோதயம் தான் அருணாச்சலம் அருணாச்சலம் அருணோதயம் ஆகிறது. கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி மணங்கி தாரகைகள் தாமகல தாரகனா நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள்லாம் ஒளி இழந்து போய் ஒண்ணுனா ஓட ஆரம்பிச்சு தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அணியாய் பிறங்குடி சேர் பெண்ணாகி பரமேஸ்வரன் பெண்ணாக அவன்தான் ஆணாக இருக்கிறான், அவன்தான் பெண்ணாக இருக்கிறான், அவன்தான் அணியாக இருக்கிறான். இந்த மாதிரி ஒரு உலகத்தை தான் படைக்கிற அந்த பரமேஸ்வரன் பெண்ணாகி ஆனாய் அணியாய் பிறங்குடி பெண்ணாகி மண்ணாகி எத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதம்மா நின்றான் கடல் பாடி பெண்ணே இப்பூங்குழல் வாழ்ந்து ஆடேலோ எம்பாவாய். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் விண்ணோர் முடியில் மண்தகை வீரக்காவோர் கண்ணார் இரவி கதிர் வந்து காட்டரப்ப தன்னார் ஒளி வழங்கி தாரைகள் தாமகர் பெண்ணாகியானாய்
அணியாய் பிறந்தோலிசே பெண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணாரமுதமுமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணே பூங்குணல் வாய்ந்து ஆடேலோரெம்பவாய். பிரணவ பவடி